சென்னையில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். ரவுடி திருவேங்கடத்துடைய உடலானது தற்பொழுது யாரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது? அவங்க தரப்பிலிருந்து ஏதேனும் கோரிக்கை ஏதாவது வைச்சிருக்கிறாங்களா? என்ன நிலவரம் தற்போது சாலமன்? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்டாங்கை கடந்த 5ஆம் தேதி ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு உட்பட 11 நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் 11 நபர்களை செம்பியம் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில நேற்று ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக அதில் குற்றவாளியான ஒருவர் திருவேங்கடத்தை அழைத்து சென்ற போது அவர் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்று துப்பாக்கியால் போலீசாரை சுட முயற்சித்துள்ளார். இதனால் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதுல அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவரது உடலானது சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டது. குறிப்பாக நேற்று காலை நடைபெற்ற சம்பவத்தில் அவரது உடலானது கொண்டு வர வைக்கப்பட்ட நிலையில் நேற்று நள்ளிரவு அதாவது 12:30 மணி அளவுல மாதவரம் குற்றவியல் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் தீபா அவர்கள் நேரடியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அவரது உறவினர்களான மற்றும் குடும்பத்தினர் என தந்தை கண்ணன், சகோதரி முனியம்மாள் ஆகியோரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவர்களது வாக்குமூலத்தையும் பதிவு செய்தார். பிறகு திருவேங்கடத்தின் உடலை அடையாளம் அவர்களிடம் காணப்பட்டு இந்த பிரேத பரிசோதனையானது நிகழ்த்தப்பட்டது. அதிகாலை 2:50 மணி அளவுல இந்த பிரேத பரிசோதனையானது முடிக்கப்பட்ட நிலையில தற்போது அவரது உறவினர்களிடம் திருவேங்கடத்தின் உடலை கொடுத்துள்ளனர். குறிப்பாக அவரது தந்தையான கண்ணன் மற்றும் சகோதரி முனியம்மாள் ஆகியோரிடம் இந்த உடலானது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஒப்படைக்கப்பட்ட உடலை அவரது உறவினர்களும் மூலக்கோத்திரத்தில் உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்ய இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.